தமிழக பாஜகவில் உட்கட்சி தேர்தல் நடந்து புதிய நிர்வாகிகளின் பெயர் பட்டியல் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. பிப்ரவரி 3ஆம் வாரத்திற்குள் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரை அறிவிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்காக பாஜக தேசிய தலைமை சார்பில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை தோற்ற நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி முதல் அக்கட்சி மாநில தலைவராக அவர் இருந்து வருகிறார். அவரது பதவிக்காலம் நிறைவடைந்த நிலையில் அந்த பதவிக்கு வேறு ஒருவர் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருந்தது. அடுத்த பாஜக தலைவருக்கான போட்டியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் உள்ளதாக கூறப்பட்டது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை அல்லாத வேறு ஒரு நபரை நியமனம் செய்தால்தான் கூட்டணியை வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் என்பது பாஜகவின் திட்டமாக இருந்தது. ஆனால் அண்ணாமலையின் கடந்த கால செயல்பாடுகளால் தமிழக பாஜகவின் செல்வாக்கு உயர்ந்துள்ளதாக டெல்லி பாஜக மேலிடம் நம்புகிறது. இதனால் சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை அண்ணாமலையே பாஜக தலைவராக தொடர டெல்லி பாஜக தலைவர் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் இல்ல திருமண விழாவுக்காக சென்னை வந்த அமித்ஷாவின் காரில் அண்ணாமலையை அழைத்து சென்றதுதான் இதில் ஹைலைட். டெல்லி தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் என்று கூறப்படுகிறது. பாஜக சட்டமன்ற குழு தலைவராக நயினார் நாகேந்திரன் தொடர்பார் வானதி சீனிவாசனுக்கு ஏற்கனவே தேசிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் நாடார்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர டெல்லி பாஜக மேலிடம் திட்டமிட்டு வருகிறது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கட்சி ரீதியாகவோ அல்லது ஆட்சி அங்கீகாரம் தரப்படும் என கட்சி மேலிடம் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைத்துள்ள நடிகர் சரத்குமாருக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் சில நாட்களில் தெரிந்து கொள்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.